ஓகே, திரு நவநீத், உங்களுடைய பார்வை மெத்தடாலஜியை திரு பொன் வில்சன் கேள்வி எழுப்புறாரு. இது என்ன சாம்பிள்ஸ், யார் எடுக்கிறா, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிற நம்ம பின்னோக்கி பார்க்க வேண்டிய அந்த தேர்தல் முடிவுகளையும் அந்த கருத்து கணிப்பு முடிவுகளையும் கூட கேள்விக்குள்ளாக்குறாங்க. உங்களுடைய பார்வை இல்லை, இது ஒரு சாம்பிளிங், இன்னொன்று இண்டிகேஷன், அவ்வளோதான். இப்போ சொல்கிறாங்க, நேற்றுக்கு எக்ஸிட் போலில் சொல்கிறாங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்து 2500 பாயிண்ட்ஸ் அப்பா இருக்கு. அதுக்கு முன்னாடி க்ளோசிங் எப்படி இருந்தது, எக்ஸிட் போல் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது மார்க்கெட், எக்ஸிட் போல் வந்த பிறகு மார்க்கெட் எப்படி இருக்கிறது, நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கு, பங்கு வர்த்தகத்தை பற்றி நான் சொல்கிறேன். சரி. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு இண்டிகேஷன் இருக்கிறது. ஸோ அதாவது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. இதுதான் ஒரு மெசேஜ். அது அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட நான் 4th ஃபேஸ் முடிந்த போதே திரு அமித்ஷா சொல்லிட்டாரு, நீங்க இப்பவே பங்குகளில் வந்து முதலீடு பண்ணி வச்சிருங்க, நிச்சயம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பங்கு சந்தை உயரும் அப்படின்ற ஒண்ணு அப்பவே சொல்லிட்டாரு. அதுதான் எக்ஸிட் போலுக்கு பிறகாக இல்ல, அது முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. அது வந்து அது தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லப்படுது. நான் சொல்றது வந்து கள நிலவரம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி வந்து ட்ரேட் ஆயிருக்குன்றது 2500 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல போயிருக்கிறது. இப்போ ராஜீவ்காந்தி சார் சொன்ன, கனகராஜ் சொன்னார். இப்போ கேரளால கைரளி டிவின்னு அப்படின்னு இருக்கு. கைரளி டிவி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான சேனல். அவங்க கருத்து கணிப்பு நடத்துவாங்க, அவங்க எடுப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு தரைபட்சமாக தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு அதுதான் உண்மைன்னு நான் சொல்லலாம். அது ஸோ உடனே பொதுவாக தேசிய ஊடகம்னா 4 ஊடகம் தான், மாநில அளவில் இருக்கிற ஊடகங்கள்லாம் வந்து எல்லாம் வந்து தமிழ்நாடு கேட்டேன். அதுதான் திரு ராஜீவ்காந்தி கிட்ட கேட்டேன். நீங்க இப்ப தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குன்னா இன்க்ளூடிங் நாங்க அதையும் தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க அதையும் ஒன்றும் ஏத்துக்கல, ஆதரவா வந்திருக்குங்கிற காரணத்தினாலே அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதையும் நிராகரிக்கிறோம், நாங்க எதிர்க்கிறோம் தான் சொல்றாங்க. நீங்க அந்த கட்சியோட ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறீங்களோ இல்லையோன்றது. பட் ஒரு சாம்பிளிங் பண்ணி அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த ப்ரீ போல் வரும்போது வந்து நிறைய கொடுத்தாங்க. சிடிஎஸ்ல லோக்நிதி ஒரு சர்வே பண்ணாங்க 2024 பண்ணும்போது, ஓட்டிங் போறதுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு எவ்வளவோ நிறைய அதுல வந்து ஒரு டிஸ்கிரெடிட் இருந்தது பிஜேபிக்கு, அதுல பாசிட்டிவ் இருந்தது. மோடி அவர்கள் 3வது முறை பிரதமராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்குது இதே லோக்நிதி சிடிஎஸ் சர்வேல. ஸோ அப்போ தேர்தல் போறதுக்கு முன்னாடியே ஒரு பிரதமர் வேட்பாளர்ன்றது யாருன்னு கேள்வி கேட்கும்போது 2% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு அந்த கொஸ்டினிங், அந்த சாம்பிளிங் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அதெல்லாம் நம்ம என்னதான் எடுத்து வச்சாலும் ஃபைனலாக வந்து மக்களுடைய தீர்ப்பு தான். நம்ம அவர்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டை நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, ஊடகங்களை தேசிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதன் மூலமாக ஒரு நரேட்டிவ் செட் பண்றது, இல்ல நரேட்டிவ் செட் பண்றது. அதை தாண்டி பொன் வில்சன் என்ன சொல்றேன்னா, நீங்க நரேட்டிவ் செட் பண்றீங்க, முடிவுகள் வந்து பாஜகவுக்கு தான் சாதகமா வரும், மீண்டும் 3வது முறையாக மோடி தான் பிரதமர் ஆவார்ங்கிற நரேட்டிவ் எல்லாம் தாண்டி ஒரு உளவியல் ரீதியிலான பாதிப்பை நீங்க எதிர்க்கட்சிகளுக்கு, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட் வரைக்குமான ஒரு உளவியல் தாக்கத்தை நீங்க ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம கன்சிடர் பண்ணணுமா வேண்டாம்? இல்ல, நிச்சயமா கிடையாது. ஏன்னா எல்லாருமே இருக்கக்கூடிய எந்த கட்சியா இருந்த மாதிரி அவங்களுடைய கட்சி தான் வந்து வின் பண்ணணும்ன்ற பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருப்பாங்க. இந்த நம்பர்ஸ் இஸ் நாட் கோயிங் டு அது வந்து அப்படியே போய் உடைச்சி அதை வந்து அவங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ண போறது இல்லை. பட் நான் என்ன சொல்றேன், நீங்க தேசிய அளவிலான ஊடகங்கள் அப்படின்னு சொல்லும்போது பேர்னா 4 சொல்றீங்க. ஆனா மாநில ஊடகங்கள் எல்லார் கையிலும் இருக்கு. ஆந்திராவில் போனா ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட இடிவி, அவருடைய சாக்ஷி டிவின்னு ஒன்று வச்சிருக்காரு. நீங்க பிஆர்எஸ்ல போனா ஒரு டிவி, அவங்களோட தாக்கமே இருக்காதான்னு நான் கேட்கறேன். ஏன் நீங்க வந்து சூசியா நீங்க அட்டாக் பண்றீங்க? இருக்கிறது எல்லாம் ஆங்கில ஊடகங்கள். நீங்க சொல்லக்கூடியது பாமரர்கள் வந்து எல்லாருமே ஆங்கிலம் படிச்சிருக்காங்களா? கடைக்கோடியில் இருக்கிற வெஸ்ட் பெங்கால் இருக்கிற வந்து ஆங்கில ஊடகத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்களா? இல்ல அதை வந்து இல்ல நான் என்ன சொல்ல, நீங்க உங்க பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அங்க போனா அங்க மாநில அளவிலான அந்த கட்சிக்கு சார்ந்த ஊடகங்கள் இருக்கிறது. நீங்க தமிழ்நாட்டில் சொல்லுங்க, பாஜக கண்ட்ரோல் எந்த ஊடகம் இருக்கு? இவரு சொல்றாரு, நான் ஓகே ஒத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து திமுக கட்சிக்கு சொந்தமாவே ஊடகம் இருக்கு, பாஜகவுக்கு சொந்தமா ஊடகம் இருக்கா? இல்ல அவங்களுக்கு வந்து எதா இருக்கா? இங்க சொல்லுங்க. அவங்க இங்க யாரோ சார்ந்தீங்க தேசிய, அதுதான் நான் பாயிண்ட் பண்ணேன். தேசிய அளவுல ஊடகங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, அதுதான் எக்ஸிட் போல்ல வெளிப்படுது சார். நான் இப்போ திரும்ப சொல்றேன், அந்த கேள்வி தேசிய அளவுல கிடையாது. நான் கேரளால சொல்றேன். ஓகே, கேரளால கைரளி இருக்குது. கைரளி யாரோட? இது கம்யூனிஸ்டோட. நான் ஒரு சேனல் பத்தி அந்த கேள்வி மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்க தான் பேசணும், நான் வரேன் சார். அந்த கேள்வி மட்டும் எடுத்துக்க சார். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, OSRக்கு டிவி, சாக்ஷி டிவி இருக்கு. சாக்ஷி டிவி என்ன எக்ஸிட் போல் சொல்லி இருக்கு? அந்த கட்சி டிவி பார்த்தா தான் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார், என்கிட்ட இல்ல சார் டேட்டா. நான் ஆந்திராக்க பேசுறேன். இல்ல என்னன்னு சொல்லுங்க சார். சார் நான் என்னன்னு சொல்லுங்க. அப்படி அந்த ஊடகம் சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதான்னு கேக்குறாரு. அந்த क्वेश्चन வந்து அது இப்ப கைரளி டிவி சொன்னாலும் சரி, அல்லது நான் சொல்றது கலைஞர் டிவி கலைஞர் நியூஸ் சொல்லுதுன்னா
அது ஒரு கட்சியை சார்ந்தது. சரி. இப்ப நீங்க சொன்ன இதெல்லாம் இருக்குல்ல, கட்சி சாராதவர்கள் என்று போர்வை போர்த்தி கொண்டு இருப்பவர்கள். நான் என்ன கேட்கிறேன், சார்ட்ட கேட்கிறேன், இதுக்கு மாறா இந்தியா அலையன்ஸுக்கு கூடுதல் சீட்டு வரும்னு யாருமே சொல்லலையா சார்? இந்தியால எந்த டிவியுமே சொல்லலையா சார்? சார் சொல்றாங்களோ இல்லையா என்ன இல்ல நீங்க சொல்லுங்க. அது ஏன் முடிச்சிட்டோம். நியூஸ் ஆகுது? சார், சரி, உங்களுடைய கேள்வி உங்களுடைய கேள்வி நான் எடுத்துக்கிறேன். அவர் முடிச்சிட்டோம். சார், அதாவது சாம்பிளிங் வச்சு தான் அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு தேவை இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து நாங்க வந்து ஊடகத்துக்கு இந்த எக்ஸிட் போல் ரிலேட்டட் நாங்க புறக்கணிக்கிறோம்ன்றாங்க. ஏன் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி. அப்ப அவங்க வந்து கிளியர் கட்டா வந்து அவுட் ரைட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு அதுல எதுல நம்பிக்கை இல்ல அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு எடுத்துறாங்க. நீங்களும் அந்த நிலைப்பாடு எடுத்துங்கன்றேன். பாஜக அந்த நிலைப்பாடு எடுத்துறாங்க, அதை பிலீவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட நிலைப்பாடு. பட் நான் என்ன சொல்றேன், திரும்ப நான் சொல்ல, தேசிய ஊடகங்கள்ன்றது ஆங்கில ஊடகங்கள் தவிர இந்தி ஊடகங்கள் ஒரு 4 சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டிலும் இந்த இந்தி ஊடகம் இருக்கணும், அதுவும் தாக்கத்தை கொடுக்கணும்ன்றத மாதிரி நான் சொல்றேன். நீங்க நீங்க உண்மையா கல நிலவரத்தை எதிரொலிக்கலங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு சார். நீங்க சொல்லக்கூடிய ஊடகவியலாளர்களை தாண்டி அவங்க பத்திரிகையாளர்கள் போறாங்க அல்லது ஒரு ஏஜென்சி போய் அங்க கருத்து கணிப்பு எடுத்ததா, அதையெல்லாம் தாண்டி களத்துக்கு போகிற அரசியல்வாதிகள் நாங்க களத்துக்கு போறோம். மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னு நாங்க பாக்குறோம். ஆனா அதற்கு எதிராக ஒரு கருத்து கணிப்பு முடிவு வரும்போது அது தவறுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு அவங்க கேக்குறாங்க. நீங்க தவறுன்னு சொல்லாமே சார். நீங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு இப்ப இன்னைக்கு வந்து இப்ப நான் வரேன் திரு ஸ்ரீகாந்த். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு எல்லாருடைய கருத்து கணிப்பு பிரகாரம் வந்து ஓகே டிஎம்கே ஃபர்ஸ்ட் அகைட் சொல்லும்போது செகண்ட் வந்து பிஜேபி கொடுக்குறாங்க. யாரும் அதிமுக ஏன் செகண்ட் வரல யாரும் கேட்க மாட்டேன்றீங்களே. பிஜேபி செகண்ட் வரனால தான் நீங்க அந்த கேள்வி கேட்கறீங்க. அது வந்து எப்படி பிஜேபிக்கு வந்து செகண்ட் கொடுக்குறீங்க பொசிஷன் அப்படின்றத உங்களுக்கு இங்க ப்ராப்ளம் இல்ல. 1 to 3 இடங்கள் வரும்னா அது கூட வராதுன்னு தான் சொல்றாங்க சார். நான் என்ன சொல்றேன், ரிசல்ட்டை விடுங்க. இன்னைக்கு வந்து அவங்க பர்சன்டேஜ் வெறும் போலிங் பர்சன்டேஜ் அவங்க கொடுக்கக்கூடிய இதுல வந்து பிஜேபிக்கு தான் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு அதிமுக ஏன் 2வது வரணும் 3வது வந்தா யாரும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அங்க பாஜக 2வது வரக்கூடாதுன்ற ஒரு கட்டமைப்பை வந்து நீங்களா கிரியேட் பண்றீங்க. நான் சொல்றேன் சார், ரிபப்ளிக் டிவி எத்தனை பர்சன்டேஜ் சார் கொடுத்திருக்கு? ரிபப்ளிக் டிவி தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்திருக்கு? நான் கருத்து கணி பாக்குறது இல்ல சார். நான் ஏற்கிறது இல்ல சார். என்ன சார் அதே பேசாம நீங்க சொன்னீங்க. ராஜீவ் பேசி இல்ல இந்த பர்சன்டேஜ் கணக்கு இருக்குல்ல, இது அரசியலாவே திமுக நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா அதாவது 20% வர போறாங்கன்னா அண்ணாமலை வந்து சில கூட்டங்களை பேசியிருக்காரு, இது என்னாலதான் ஆகுதுன்னு. முதல்ல இந்த அதாவது ஊர்ல சொல்லுவாங்க, இந்த பருத்தி மூட்டை கூட அங்கேயே இருந்திருக்கலாம், எதுக்கு அவனை அடிச்சு இவனை திட்டி அவனை திட்டி நாங்க வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டரை கொண்டு வந்திருக்கோம், அவர் வந்து பயங்கரமா சண்டை போடுவார்லாம் ஒரு பின்பம் கொடுத்தாங்க. இந்த 20% கணக்கு இருக்குல்ல, ஏற்கனவே பாட்டாளி மக்கள் வச்சு ஒரு கட்சி 5% எப்பவுமே பிக்ஸ்டா வச்சு ஒரு கட்சி, டிடிவி 3% வச்சிருக்காரு. ஓபிஎஸ் வந்து தான் அதிமுக அவர்கிட்ட நீங்க அப்படி போட்டு இப்படி போட்டு 2% ஓட்டு இருக்கு. சரத்குமார் அண்ணன் இன்னைக்கு இந்த அங்க சொல்லாம இருக்காரு, கட்சியே சேர்த்திருக்காரு, ஒரு 2% ஓட்டு வச்சிருக்காரு. ஐயா பாரிவேந்தர் இருக்காரு, ஐயா நீதி கட்சி இருக்காரு, அண்ணா ஜான் பாண்டியன் இருக்காங்க, தமாக இருக்கு. இவங்க எல்லாம் ஆல்ரெடி ஒரு 13% வச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து இங்க வந்து 5 to 6% பிஜேபி இருக்கு. இந்த 1% தான் இவ்வளவு ஆடம்பரமா? இல்ல நான் வந்து இந்த பர்சன்டேஜ் கணக்கு இருக்குல்ல, ஒரு மைண்ட் கால்குலேஷன் வர நான் அந்த பர்சன்டேஜ்க்குள்ள போற பாஜக எத்தனை வாங்குதோ இல்லையோ எதிர்கட்சியா அதை ஃபைட் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு, களத்துல சந்திப்போம். ஆனா இந்த பின்பு இருக்குல்ல சார், பர்சன்டேஜ் கூடிச்சு சார், அது பேசுங்க சார்னு, அதுக்கே வரலையே. இது நீங்க ஊதி பெருக்கப்பட்ட ஒரு ஊடக பின்பத்தை வைத்துக் கொண்டு திட்டமிட்டு நீங்க சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கூட்டணியா சேர்ந்து ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுகிறார்கள். சரி, இப்போ இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய பட்டியலிட்ட எல்லா கட்சிகளோடு பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் அல்லது பாஜக கூட்டணி வேட்பாளர்களாக அடையாளப்படுத்துறவங்க வெற்றி பெற்றாலோ அல்லது ஒரு குறைந்தபட்ச அல்லது குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் கிடைத்தாலோ அது அவர்களுக்கான வெற்றி தானே. மக்கள் வாக்களித்தால் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்குது. அது எந்த மாற்று கருத்து இல்ல. களத்துல மக்கள்கிட்ட சொல்றோம், எங்க பிளஸ் மைனஸ் சொல்றோம், அவங்க பிளஸ் மைனஸ் சொல்றோம், மக்கள் வாக்களிக்க போறாங்க. அது எந்த மாற்று கருத்து இல்ல. சரி, அப்ப அது பாஜக ஜெயிக்குதா நாங்க ஜெயிக்குதா நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்துருவோம்.